வணக்கம். இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் உங்கள் ஃபோனில் ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம உடனே எதை தேடுவோம்? வைஃபை, அப்படி இல்லாட்டி மொபைல் டேட்டா. ஆனால் நம்முடைய ஃபோனில் வீடியோ பார்க்க இணையமே தேவையில்லை, அதாவது இன்டர்நெட்டே தேவையில்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு தொலைத்தொடர்பு துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகும் D2M, அதாவது டிரெக்ட் டு மொபைல் அப்படிங்கிற தொழில்நுட்பம் பற்றி தான் இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். D2M அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சுருக்கமாக சொல்லணும்னா, ரேடியோ அப்படி இல்லாட்டி டிவியில் சிக்னல்கள் எப்படி நேரடியாக உங்களுடைய சாதனத்துக்கு வருகிறதோ, அதே போல மொபைல் நெட்வொர்க் இல்லாமலேயே சிக்னல்களை நேரடியாக எப்படி உங்களுடைய தொலைபேசிக்கு, அதாவது ஸ்மார்ட் போனுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது தான் இந்த தொழில்நுட்பம். அமெரிக்காவில் பயன்பாட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஜென் டிவி போன்ற ஒரு டிஜிட்டல் ப்ராட்காஸ்டிங் சிஸ்டமாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த தொழில்நுட்பம் வந்துவிட்டால் நீங்கள் வைஃபை அப்படி இல்லாட்டி இன்டர்நெட் இணைப்பு இல்லாமலேயே உங்கள் மொபைலில் நேரலை டிவிகளை, அதாவது லைவ் டிவியை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வீடியோக்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராம் லைவ் ஒளிபரப்புகளை கூட இணைய தொடர்பு இல்லாமல் நேரடியாக பார்க்க முடியும் என்பதுதான் இதில் உச்சகட்ட ஆச்சரியம். இது பொழுதுபோக்குக்கு மட்டுமல்லாமல் அவசர காலங்களில் மிகவும் உதவும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் அப்படி இல்லாட்டி தேர்தல் முடிவுகளை தங்கு தடை இல்லாமல் மொபைல்லையே நம்மளால பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த புயல் எச்சரிக்கை அப்படி இல்லாட்டி அனர்த்த காலங்களில் மக்களுக்கு விடுக்கப்படுகின்ற அனர்த்தங்கள் தொடர்பான முன்னெச்சரிக்கைகள், அந்த செய்திகளை மொபைல் நெட்வொர்க் செயலிழந்த நேரத்திலும் கூட மக்களுக்கு உடனடியாக கொண்டு சேர்க்க இது ஒரு சிறந்த கருவியாக அமையும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாற்றம் டெலிகம்யூனிகேஷன், ஸ்மார்ட் போன் மற்றும் டிவி துறையில் ஒரு புதிய யுகத்தை தொடங்கி வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மொபைல் சாப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் தொழில்நுட்பத்திலும் இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இனி டேட்டா பேக் காலியாயிருமோ அப்படிங்கிற கவலை இல்லாமல் நீங்கள் விரும்பும் நேரல் நிகழ்ச்சிகளை எங்கும் எப்போதும் தங்கு தடையின்றி பார்க்கலாம். அப்படிங்கிறத தொழில்நுட்ப புரட்சி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தொழில்நுட்பம் இந்தியாவில் தான் தற்போது பரிசோதனை நிலையில் இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் தகவல்.